அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வியாபாரத்தில் புத்திசாலித்தனமான முடிவுகள் தருவார். கர்மம் கெட்டால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் நிறையா வரும், கவனமாக இருங்க. சனி திருமணத்தில் தாமதம், குடும்பத்தில் பொறுப்பு சுமை அதிகமாக இருக்கும். ராகு வெளிநாட்டு வாய்ப்பை தருவார், ஆனால் கெட்ட கர்மாவால் ஸ்கேண்டல் கோசிப் கூட சொல்லலாம். ரொம்ப கவனமாக இருக்கு. தொடர்பான சண்டைகள் நிறையா வரும், கவனமாக இருங்க. இதெல்லாம் கர்மா பலன், நவகிரகங்களால் ஏற்படும் கர்மா பலன். கேஸ் டிவோர்ஸ் சான்சஸ் இருக்கும். சட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு, கவனமாக இருங்க எல்லா விஷயத்துலையும். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு கட்டாயம் செய்ய வேண்டும், இதில் மாற்று கருத்தே கிடையாது. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அதுலேயும் எந்த நாளில் செய்யணும்னு கேட்டால் புதன் வியாழன் வெள்ளியில் இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக செய்யணும். அதுலேயும் முக்கியமாக இந்த நாளில் நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் வரும். இந்த ராசியிலே பிறந்தவர்கள் நிறைய பேர் பால் குடம் எடுக்கிறவங்க இருப்பீங்க. இந்த ராசியிலே பிறந்தவர்கள் நிறைய பேர் காவடி எடுக்கக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் இப்போ இந்த வருஷத்தில் அதுக்கெல்லாம் நிறைய தடங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் நீங்கள் அதெல்லாம் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணலை. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமः. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு, மாதா பிதா துணை கொண்டு, குலதேவதா துணை கொண்டு இன்றைய தினம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது நவகிரகங்களால் கர்ம பலன் எவ்வாறு ஏற்படுகிறது. இந்த பதிவு முழுக்க சகோதரிகளுக்கு, எனது அன்பான சகோதரிகளுக்கு இந்த பதிவு. நம் வாழ்க்கையில் வரும் தடைகள், கண்ணீர், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே, இது எல்லாமே எடுத்துக்கலாம். நம் இது எல்லாமே நம்மளுடைய கர்ம பலன் தான். இந்த கர்ம பலன் நமக்கு நவகிரகங்கள் நமக்கு கொடுக்கறது, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 12 ராசிக்கும் எப்படி இருக்குது, இந்த கர்ம பலன் நமக்கு எப்படி இருக்கும். நம்ம மாங்கல்ய தோஷம் ஏற்படுறது, நிறைய தோஷங்களை நம்ம பார்க்குறோம். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கர்ம நீதிபதி அப்படின்னு சொல்கிறோம். மனிதன் தப்பிக்க முடியாத 3 கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக தப்பிக்க முடியாத 3 கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குலதெய்வ வழிபாடு இல்லாமல் கர்மம் விலகுமா அப்படின்னு சில கேள்விகள் இருக்கும். அதே போல் கர்மமும் கருணையும் தெய்வமும் எப்பொழுது நம்மளை மன்னிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உண்டு. அதே போல் கர்மம் காரணமாக வரும் கடன் பிரச்சனைகள் நமக்கு எப்படி இருக்கும், இது எல்லாமே இப்போ நம்ம இந்த 12 ராசிகளுக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது சித்திர நட்சத்திரம் துலா ராசி, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி இருக்குது. அடுத்ததாக விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் துலா ராசி இருக்குது. அப்போ இந்த துலா ராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்க எப்படி இருப்பாங்க? சித்திர நட்சத்திரம் துலா ராசி ரொம்ப கஷ்டம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் கொஞ்சம் ஒரு 70-80. சுவாதி நட்சத்திரம் துலா ராசி ஒரு 90% வரைக்கும் ஓகேவாக இருக்கும் சில பேருக்கு, அவங்கவுங்க பிறந்த ஜாதகப்படி சில விஷயங்கள். துலாம் ராசி பெண்கள் நவகிரகங்கள் கர்ம பலன் என்ன? சுக்கிரன் அதிபதி, அழகு, கலை, காதல், செழிப்பு தருவார். கர்மம் கெட்டால் மாங்கல்ய சோதனை, காதலில் நம்பிக்கை இழப்பு. சின்சியராக லவ் பண்ணுவாங்க, நான் ஒன்று நம்பவே மாட்டேன் போடா அப்படின்றாங்க, முடிஞ்சு போச்சு. நம்பிக்கை இழப்பு. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி மனநிலை மாறும். குடும்பத்தில் அழுத்தம் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது சில நேரத்தில். சூரியனால் வந்து பார்த்திங்கன்னா கணவர் மாமியார் வீட்டில் ஈகோ கிளாஷ் ஆகும் சில பேருக்கு. செவ்வாய் இருக்கும்பொழுது சொத்து சண்டை, வீட்டில் ஆர்கியூமெண்ட்ஸு, பிரச்சனைகள், சொத்து தகராறு, பிரச்சனை, சண்டை, இதெல்லாம் துலா ராசிக்கு அதிகமாக வரும். பிள்ளை பாக்கியம் தருவார். கர்மம் கெட்டால் குழந்தை தாமதமாகும், மிஸ்கேரேஜ் சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா வேலை வியாபாரத்தில் புத்திசாலித்தனமான முடிவுகள் தருவார். கர்மம் கெட்டால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் நிறையா வரும், கவனமாக இருங்க. சனி திருமணத்தில் தாமதம், குடும்பத்தில் பொறுப்பு சுமை அதிகமாக இருக்கும். ராகு வெளிநாட்டு வாய்ப்பை தருவார், ஆனால் கெட்ட கர்மாவால் ஸ்கேண்டல் கோசிப் கூட சொல்லலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். கேது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஆர்வம் தருவார். கர்மம் கெட்டால் ஹெல்த் இஷ்யூஸ், லோன்லினஸ், தனிமைப்படுத்தப்படுவீர்கள்,
மிகுந்த தனிமைப்படுத்தப்படுவீர்கள். ஏன் நீங்கள் தனிமைப்படுத்தணும்? எதனால் நீங்கள் தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்? உங்களுடைய கெட்ட நேரம், உங்களுடைய கர்மா பலன், உங்களுடைய சில விஷயங்கள் நீங்கள் இந்த துலா ராசிக்கு சில நேரத்தில் தனிமைப்படுத்த வேண்டிய சூழ்நிலையாக ஆகிடுறது. உங்களுக்கு கணவர் நல்லபடியாக அமைஞ்சிட்டா பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு கணவர் அமையலைன்னா பிரச்சனைங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அழகு, ஈர்ப்பு, குடும்பத்தில் ஹார்மோனி ஏற்படுத்தும் குணம், ஒரு நல்ல எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கணுங்கிற குணம், இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. காதல், திருமணத்தில் பிரச்சனை, மன அழுத்தங்கள், நெகட்டிவான சில விஷயங்களும் இருக்குது. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாக நடந்தாலும் தகராறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ராசியில் பிறந்தவங்க குடும்பத்தில் தகராறு ஏற்படாமல் இருக்கார் நினச்சி பாருங்க. 3வது மனுஷங்களால் தான் தகராறு வரும், 3rd பர்சனால சண்டை வரும், வேறு யார் 3வது மனுஷங்களால் சண்டைகள் வரும். உங்களுக்குள்ள சண்டைகள் வர்றது குறைவாக இருக்கும். திருமண தாமதம், சில பேருக்கு செகண்ட் மேரேஜ் கர்மா உண்டு. அதுவும் சுவாதி நட்சத்திரம் துலா ராசிக்கு கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் உண்டு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காதலில் நம்பிக்கை, பிரச்சனை, செப்பரேஷன் சான்சஸ் நிறையா உண்டு. இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு சொன்னால் செப்பரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதற்கு அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் குறைவு, டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. ஒர்க்கு, பிஸ்னஸ், பார்ட்னர்ஷிப், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வேலை இடத்துல காம்படிஷன், பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. ஸோ கவனத்தோடு இருங்க. வீடு, சொத்து தொடர்பான சண்டைகள் நிறையா வரும், கவனமாக இருங்க. இதெல்லாம் கர்மா பலன், நவகிரகங்களால் ஏற்படும் கர்மா பலன். கேஸ், டிவோர்ஸ் சான்சஸ் இருக்கும். சட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு, கவனமாக இருங்க எல்லா விஷயத்துலையும். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர், இதெல்லாம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும். வெள்ளிக்கிழமையில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் கோவிலில் மாங்கல்யம், அதாவது அந்த மஞ்சள் சரடு சொல்கிறோம் இல்லையா, மஞ்சள் சரடில் மஞ்சள் கட்டி அம்பாளுக்கு சாத்தி சக்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து பூஜை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சில கெட்ட விஷயங்கள் குறையும். துர்க்கை அம்மன் சன்னதியில் எலுமிச்சம்பழ மாலை சமர்ப்பிக்கவும். உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி மாலையை சமர்ப்பிங்க. 34 வயசு நடக்கிறதா 34 எலுமிச்சம்பழம் வாங்கி பண்ணுங்கள். 38 வயசு நடக்கிறதா 38 வயசு மாதிரி பண்ணுங்கள். சாமி எனக்கு 45 வயசு, 45 எலுமிச்சம்பழம் மாலை, அந்த அந்த வயதை கணக்கு செய்து எலுமிச்சம்பழ மாலையை அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்ய வேண்டும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அதுலேயும் எந்த நாளில் செய்யணும்னு கேட்டால் புதன், வியாழன், வெள்ளியில் இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக செய்யணும். அதுலேயும் முக்கியமாக துலா ராசியில் இருப்பவர்கள் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அவசியம் குலதெய்வ வழிபாடு செய்யணும். இந்த நாளில் நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் வரும். இந்த ராசியிலே பிறந்தவர்கள் நிறைய பேர் பால் குடம் எடுக்கிறவங்க இருப்பீங்க. இந்த ராசியிலே பிறந்தவர்கள் நிறைய பேர் காவடி எடுக்கக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் இப்போ இந்த வருஷத்தில் அதுக்கெல்லாம் நிறைய தடங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் நீங்கள் அதெல்லாம் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணலை. சில குலதெய்வ தடங்கல்கள், சில துக்க செய்திகள்லாம் உங்களுக்கு வந்தது. போன வருஷமும் சரி, இந்த வருஷமும் சரி, துக்க செய்திகள்லாம் வந்தது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நிறையா பிரச்சனைகள் நிறையா வந்தது. நிம்மதி இல்லாமல் வேலை இல்லாமல் 2 மாதம் இருந்து கடன் அதிகமாகி இன்றைக்கி ஏதோ சமாளிச்சுன்னு இருக்கக்கூடிய சில பெண்களும் இருக்கீங்க. ஸோ பெண்களாகப்பட்டவர்கள், இந்த துலா ராசியில் பிறந்த பெண்கள் கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து தான் போகிறீங்க. நம்பிக்கை துரோகம் அதிகமாக இருக்கே, என்ன பண்ணுறது, யாரை நம்புறது, யாரை நம்பாமல் இருக்கிறதுனே தெரியலையே, அந்தளவுக்கு பிரச்சனைகள் வருதே, உங்களுடைய கர்மா பலன் உங்களை சுற்றி அடிக்குதே, நல்லது நினச்சி செய்ய போனாலுமே கெட்டதாக இருதே, இன்றைக்கி நல்லது செய்ய போய் இன்றைக்கி பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறீங்க, வீட்டுக்காரருக்கு தெரியாமல் சில விஷயங்கள் செஞ்சுட்டு நிற்கிறீங்க, இன்றைக்கி படாத பாடு பட்டுன்னு இருக்கீங்களா குழந்தைகளை வச்சுட்டு. ஹவு மெனி சிங்கிள் பேரண்ட்ஸ் ஆர் தேர் இன் துலா ராசி? எத்தனை பேர் இன்றைக்கி தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? என்றைக்குமே ஒரு எவ்வளோ நாள் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்க முடியும் நினச்சி பாருங்கள். அதாவது வாழ்க்கை அப்படிங்கிறது இப்போ ஒரு 30 வயசில் ஒரு துலா ராசி பெண் வாழ்க்கையில் ஒரு சிங்கிள் பேரண்ட் ஆகிட்டா, எனக்கு செகண்ட் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஆகிட்டான்னா, அடுத்து வரக்கூடிய 20 வருஷ வாழ்க்கையை அவளுக்கு நினச்சி பாருங்கள். இந்த சமூகம் அவளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நல்லது கெட்டது ஏதாவது ஒன்று செய்யணும், ஒரு உடம்பு சரியில்லை ஏதாவது ஒன்று பார்க்கணும், செய்யணும்னு யார்? அதுக்கு தாங்க ஒரு ஆறுதலுக்கும், ஒரு மன ஆறுதலுக்கும், ஒரு நல்ல விஷயத்துக்கும் என்றைக்குமே நம்ம விட்டு கொடுத்து போகணும். எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். எதுக்கு ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? எதுக்கு நிறையா விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணி வைக்கிறாங்க? எதுக்கு பார்த்து சில விஷயங்கள் பார்த்து பண்ணினவர்கள் இன்றைக்கி சிறப்பாக இல்லாதவங்களும் இருக்காங்க, பார்க்காம பண்ணினவங்க சிறப்பாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் துளாராசி பொறுத்தளவுக்கு பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் நிறையா வேணும். நாணல் மாதிரி என்னைக்கு வளைஞ்சு கொடுத்து போக கற்றுக்குறீங்களோ,
வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சகோதரிகள் வாழ்க வளமுடன். மேற்கொண்டு இந்த ராசி பலனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், என் ராசிக்கு நான் இந்த சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறேன் சுவாமிஜி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். சுபம். வாழ்க வளமுடன்.